வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கம்பி கட்டின கதை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல நட்டி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்தை ஒரு ஹேஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரம், அந்த வைரம் ஒரு கஸ்டம் ஆபீசர் கிட்ட மாட்டிக்குது. அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறதுக்காக ஒரு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒரு நபரான நம்ம நட்டியை உள்ள இறக்குறாங்க. அவரும் அந்த டைமண்டை எடுத்துட்டு, ஆனா வில்லன் கேங் கிட்ட கொடுக்காம அவர் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு போறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமாட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கோயில் உருவாயிருக்கு. சோ இப்போ இந்த டைமண்ட் ஆட்டையை போடணும் அப்படின்னா இவர் ஒரு புது அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரா அந்த இடத்துக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த டைமண்ட் ஒரு கையில கிடைச்சுதா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட அந்த பேசிக் பிளாட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் தான். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் இவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாத்தையுமே இந்த படத்துல காப்பி தான் அடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம நட்டியோட கேரக்டர் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த சதுரங்க வேட்டையில வரக்கூடிய காந்தி பாபு கேரக்டரா போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா இருந்தா இவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அதுல ஏதாவது கைய வச்சு நோண்டி இதுக்கப்புறம் அந்த காந்தி பாபு கேரக்டர் நினைக்கும் போது இந்த கேரக்டரும் போகுமா இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப சுமாரான ஒரு போர்ட்ரேலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கம்பி கட்டின கதை அப்படின்ற அந்த வாக்கியமே பரிதாபங்களோட வீடியோல இருந்து காப்பி அடிச்சது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்துக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல எந்த கதையும் அந்த மாதிரி சொல்லல. நமக்கு தான் சொன்ன கதை கம்பி கட்டின கதையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல திடீர்னு செகண்ட் ஹீரோ கேரக்டரை கொண்டு வராங்க உள்ள. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இந்த கதைக்கு அவர் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கதையில அந்த டைமண்டை தேடி அலையும் போது ஏதாவது பரபரப்பான சம்பவங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. காமெடி அப்படின்றது ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க அடல்ட் காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கதை, பட் சுத்தமா ஒரு ஃப்ளோலே எடுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இதுல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.